படிங்கிறாங்க. ஒரு கட்சி இளைஞர்களை குடின்னெல்லாம் செய்ய நாம் தமிழர் கட்சிகளை தடையே செய்யணும். அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். கிருஷ்ணசாமி ப்ரெஸ் மீட்டில் கதர்னு கதறாரு. நாம் தமிழர் கட்சியை தடை பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா வாயில் அந்த சப்பரை முட்டாய் வச்சுருக்கோம். அவங்க அப்பாவா யாரோ பிடிங்கிட்டாங்க அப்படின்னா எனக்கு சப்பரை முட்டாய் வேணும் அப்படின்னு சொல்லி கதர்னு கதறி அழுங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் எனக்கு கிருஷ்ணசாமியை பார்க்கும்போது தோணுச்சு. நாம் தமிழர் கட்சியை தடை பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்படியே கதறி வச்சுருக்காரு. இவர் எதனால நாம் தமிழர் கட்சியை தடை பண்ணும் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறத விரிவாக அந்த காணொலியில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை போய் சந்திக்கிறாரு. திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர் அப்போலோ மருத்துவமனையிலிருந்து அனுமதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது தெரியும். அதை தொடர்ந்து இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேருந்து ஒரு குழு அவர் உடம்பு சரி பண்ணுறதுக்கு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவருக்கு கை சிவரிங் ஆகிற ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல. இப்போ அவருடைய உடம்புநிலை எப்படி இருக்குது, அதை பற்றி நம்மளுடைய கருத்து என்ன, அது குறித்து செய்தி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதெல்லாம் பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது கிருஷ்ணசாமி அப்படிங்கிறவருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி சீமான் அப்படிங்கிற ஒரு பைத்தியம் முடிச்சிருச்சு. அவர் சொல்கிறாரு, இப்போது கிருஷ்ணசாமி கட்சி எதுக்கு ஆரம்பித்தார் அப்படின்னா மதுவுக்கு எதிராக தான் கட்சி ஆரம்பித்தாராமா. ஆனால் இன்றைக்கி ஒரு கட்சி அப்படியே ஆரம்பித்து இன்றைக்கி தான் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சா அப்பயே தெரியுது ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ தான் ஒரு கட்சி வந்துச்சு, நாங்கள்லாம் படின்னு சொல்லி இளைஞர்களை சொல்லிருக்கோம். சீமான் குடின்னு இளைஞர்களை சொல்லிருக்காருன்னு அப்படி பச்சையாக போய் சொல்கிறார். எதனால இப்படி கதறார் அப்படின்னா இவர் ஒரு தெலுங்கரே, இவர் பார்த்தீங்கன்னா தேவேந்திர வேளாறு சொல்லிட்டு அந்த மக்களுக்கே பல இடங்களில் துரோகம் பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம கரிகால மல்லர்லாம் சொல்லிட்டாரு. அப்புறம் நம்மளாம் போட்டு பொழந்துட்டோம். அப்போ இவரே பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாத்து பேர் வழி அப்படிங்கிறத மக்கள்கிட்ட அம்பலப்படுத்திட்டோம். அதனால அந்த வன்மத்தில் அவர் பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி ஏற்றி பேசினா திமுகட்ட ஒரு சீட் கிடைக்கும், நம்ம வேல்முருகன் மாதிரியோ திருமாவளவன் மாதிரியோ போய் திமுகவில் ஒட்டிக்கலாம், அப்போ நம்ம சீமானை எதிர்க்கணும், அதான் இவருடைய அரசியல் அப்படிங்கிறது பச்சையாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம 2024 பார்த்தீங்கன்னா இவர் தோக்கிறதுக்கு காரணமே இசை மதிவாரணம் தான் தென்காசி தொகுதியில். அப்போ இந்த மாதிரி காரணங்களை வச்சுக்கிட்டு தான் நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துல இளைஞர்கள் குடின்னு எங்கே சொல்லுச்சு, சீமான் சொன்னாரா, நாம் தமிழர் கட்சிக்காரன் சொன்னானா, யாருமே சொல்ல. நாம் தமிழர் கட்சிக்காரன் தான் இளைஞர்களை படி நீ குடிக்காத, நாம் தமிழர் கட்சியில் இருக்கணும் அப்படின்னா ஒழுக்கமாக இருக்கணும், பெண்களை பார்க்கக்கூடாது, அதே மாதிரி பெண்களுக்கு நீ பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ இந்த மற்ற கட்சிக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா கோழி பிரியாணி கொடுத்தா தான் போவான். நாம் தமிழர் கட்சிக்காரன் தான் எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கம் இல்லாமல் ஆபாச பேச்சு இல்லாமல் இருப்பான். அதுக்கெல்லாம் காரணம் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தர் இருக்கானாலே, ஒரு இளைஞன் இருக்கானாலே அவன் குடிக்கக்கூடாது, குடிக்க மாட்டான் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் இதுவரை போயிட்டுருக்க ஒரு செய்தி. அதை இவர் மாற்றணும், அதை கெட்ட பேர் ஆக்கணும், இளைஞர்களை சீமான் குடிக்க சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி அதை மடமாத்துறாரு. எந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி இளைஞர்களை குடிங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. இதில் என்னென்னா இந்த ஒரு அரசியல் இருக்குங்க. இதை நான் சொல்கிறேன் பாருங்கள், இது உங்களுக்கு தெரியும், ஆனால் நான் சொல்கிறேன். அதாவது தமிழ்நாட்டை சுற்றி பார்த்திங்கன்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி எல்லா இடத்துலையுமே இந்த பிராந்தி இருக்குது, இந்த கல் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை மட்டும் கல் தடை செய்யப்பட்டிருக்கு. மற்ற பக்கமெல்லாம் இருக்குது. இதில் தான் ஒரு சூழ்ச்சி தான் அண்ணன் சீமானும் தொடர்ந்து சொல்லிருக்காரு. என்ன அப்படின்னா மற்ற மாநிலத்திலலாம் எம்பியோ எம்எல்ஏவோ அங்கே கூடிய வேறு ஏதாவது பதவியில் இருக்கவங்களாம் இந்த பிராந்தி கம்பெனி வச்சுருக்கல, அதாவது பிஸ்னரிஸ் கம்பெனி வச்சுருக்கல. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜெயத்ரஜன் அப்படிங்கிற ஒரு அக்காடா அப்படிங்கிற டிஸ்டிலரிஸ் வச்சுருக்காரு, பிஸ்னரிஸ் வச்சுருக்காரு. அவர்கிட்ட சாராயம் இருக்குது, கூலிங் பீர் கம்பெனி இருக்குது. டிஸ்டிலரிஸ் அப்படின்னா சாராயம், டிஸ்டிலரிஸ் அப்படின்னா இந்த மாதிரி கூலிங் மதுபானங்கள். அப்போ அந்த ஆளை வச்சுருக்காங்க. அதே மாதிரி எஸ்என்ஜே உதயநிதியோட ஆதரவு பெற்ற நிறுவனம் வச்சுருக்குது. அதே மாதிரி இந்த இவங்க பார்த்தீங்கன்னா மெடாஸ் அப்படின்னு சொல்லி அதிமுகங்க வச்சுருக்காங்க. அப்போ என்னென்னா இவங்க கல்லுக்கடையும் திறந்து விட்டாங்க அப்படின்னா அந்த பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா இங்கே போயிடும், அந்த விவசாயிகள்கிட்ட போயிடும், அந்த கல் இறக்கிறவங்கள்ட்ட போயிடும். அப்படி இருக்கும்போது இவங்களுடைய பெரும் முதலாளியாக இருக்காங்களா திமுககாரங்க, அவங்களுடைய ஒரு வருமானம் கெட்டு போயிடும். அப்படிங்கிறனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கல்லை தடை பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த கல்லில் 4% தான் ஆல்கஹால் இருக்குது, இதில் 40% இருக்குது. இந்த கல்லை இதை குடிச்சு அப்படின்னா சீக்கிரம் செத்து போயிடும், உனக்கு ஆண்மை இல்லாத குறைபாடு எல்லாம் எரிசாராயங்க. அதில் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை, அது இயற்கையாக வரதா, எல்லா கெமிக்கல் அத்தனையும். அப்போது ஆண்மெல்லாம் போகுது, கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, அவனுக்கு உடம்பு இதாகுது, மெயினாக நரம்பு தளர்ச்சி வந்துடுது. அவனால் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்காமல் நிறைய பேர் பார்த்துருங்க இப்படியே நடுக்க வரும். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மாற்றாக தான் நாம் தமிழர் கட்சி இப்போ குடிச்சிட்டு அழிகிறான் பாரு, அவனுக்கு தான் மாற்று சொல்லுது. எல்லா இளைஞரும் போய் நீங்கள் குடி அப்படின்னு சொல்லி ஒருபோதும் சொல்ல. ஆனால் இவர் அதை எப்படி கதை கட்டார் அப்படின்னா
இப்போ சீமான் வந்து பனைமரம் வந்து ஏறுறாரு, எல்லாத்தையும் வந்து ஏறவும் இளைஞர்களை ஏறவும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து குடிக்க சொல்கிறாரு, அது உடம்புக்கு நல்லது ப்ரொமோட் பண்ணுறாரு. இப்போது அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னா, இவர் சொல்கிறாரு கஞ்சாவை ப்ரொமோட் பண்ணுவாராமா, அபீனை ப்ரொமோட் பண்ணுவாராமா, சாராயத்தை ப்ரொமோட் பண்ணுவாராமா. இந்த மாதிரி வந்து சாராயம் அபீனை ப்ரொமோட் பண்ணுற ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி இதை ப்ரொமோட் பண்ணி சீமான் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ நாம் தமிழர் கட்சி தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் வன்மத்தை வந்து கொட்டி வச்சுருக்காரு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையும் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாராயத்துக்கு மாற்று அவ்வளோதான். அடுத்து இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியாக ஒருத்தர் இருந்தானாலே, இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு வந்து குடிப்பழக்கம் கிடையாது, சின்ன வயசுலேருந்தே கிடையாது. அப்படி வந்து எவனாவது வந்து திமுக அதிமுகவில் இருந்து குடிச்சிருந்தானா கூட நாம் தமிழர் கட்சிக்கு வந்தானா அவன் வந்து முதல்ல அவன் வந்து குடியை நிப்பாட்டணும். அதான் நாம் தமிழர் கட்சியோட ஒரு பேசிக் சென்ஸே. அதான் நாம் தமிழர் கட்சிக்காரனா குடிக்க மாட்டான்ப்பா, அவன் ஒழுக்கமாக இருப்பான்ப்பா, பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பான், அவனால் பெண்களுக்கு எந்த விதமான தொந்தரவு வராது அப்படிங்கிறதான் நாம் தமிழர் கட்சி. இந்த ஆள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிருஷ்ணசாமி வந்து திமுகவை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தானா பரவாயில்ல. இந்த காரணம்லாம் சொல்லி திமுக வந்து பாருங்கள் மதுபாலை ஆலைகள் வச்சுருக்காங்க அமைச்சர்கள், அதே மாதிரி வந்து ஸ்டாலினே வந்து இந்த மாதிரி கடையை திறந்து வச்சு 50,000 கோடிக்கு வந்து விற்பனை பண்ணி தமிழர்களுடைய வாழ்க்கையை வந்து அழிக்கிறார், இளைஞரோட வாழ்க்கையை வந்து அழிக்கிறார் அப்படி சொன்னால் பரவாயில்ல. இவர் எங்கே வர்றாரு பாருங்கள், நாம் தமிழர் கட்சி அதை தான் சொல்லுது. ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா மதுபான ஆலைகள் வச்சு மதுக்கடை வச்சு இளைஞர்களை அழிக்கிறாங்க, நம்ம தான் மதுக்கடை மூலம் நம்ம சொன்னால் அதே காரணத்தை தூக்கிட்டு வந்து நம்மளும் சொல்லி இதை மக்கள் மத்தியில் வந்து இதுதான் இவருக்கு என்னென்னா நாம் தமிழர் கட்சி இவர் முகத்திரை கிழிச்சிட்டாங்க, அப்போ ஒரு சீட்டு வேணும் அப்படிங்கிறனால இவர் பேசிட்டு இருக்கார் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. இதை நம்ம வந்து திருப்பி சொல்லுவோம். இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து நாம் தமிழர் கட்சி தடை பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் கதறிக்கிட்டே இருக்க வேண்டியதாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி ரைட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய நிலைமையை பார்க்கும்போது தான் நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா பரிதாபமாக இருக்குது. அவர் மீண்டு வரணும், ஆஸ்பத்திரியிலேருந்து அவர் மீண்டும் சிரிப்பு வந்து சிங்கம் மாதிரி நடந்து வரணும். உழைப்பு உழைப்பு உழைப்பு. கருணாநிதிட்ட வந்து கேட்டாங்களாம்மா ஸ்டாலினா யார் அப்படின்னு சொல்லி, உழைப்பு உழைப்பு உழைப்புன்னே வந்து இருப்பாராம்மா. இப்போ கூட ஓராண்டிகள் தமிழ்நாடு அப்படின்ட்டு அடுத்த ஆட்சி வந்து நாங்கள் தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பயணத்தில் வந்து இறங்கிட்டார். அப்போ இந்த இதெல்லாம் பண்ணிருக்கும்போது உடம்பு வந்து பார்த்திங்கன்னா 72 வயசாகி போச்சு. காந்தராஜே சொல்கிறாரு 72 வயசாகி போச்சு ஸ்டாலினுக்கு, அவருக்கு வந்து ஓய்வு தேவை. இன்னமும் அவர் வந்து ஓடிட்டு இருந்தார் அப்படின்னா உடம்பு வந்து ஒத்துழைக்காது. அப்புறம் காலையில் வாக்கிங்லாம் போயிட்டு இருந்தால் ஹார்ட் அட்டாக் கூட வர வாய்ப்பு இருக்குது நான் சொல்லுங்க. காந்தராஜ் தான் வந்து சொல்லிருக்காரு. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்து கேட்டுருக்காரு நான் பார்க்க வரேன்னு. ஆனால் அப்போ சொல்லியிருக்காங்க இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து உடம்பு வந்து போதிய நலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்புறம் அவர் கொஞ்சம் தேறி வர மாதிரி இருக்குது. சரி அவர் வந்து சாயங்காலம் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சாயங்காலம் பார்த்துருக்காரு. அப்போயே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் காலையில் வாக்கிங் போகும்போது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த அதிகாலை வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வேறு கொஞ்சம் ஸ்லோவாக நடக்க மாட்டாராமா, திடு நடப்பாராமா. அப்போது அந்த மயக்கம் வந்து வந்திருக்கு. அப்போ ஆஸ்பத்திரியில் கூட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா என்ன அப்படின்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சிவரிங்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். உடம்புல வந்து பல குறை எல்லாத்துக்குமே இருக்க தானே. 70 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே எல்லாத்துக்குமே தலை சுத்தல், மயக்கம், வாந்தி, அப்புறம் வந்து குடல் புண்ணாகிறது, கால் வந்து நடுங்கிறது, கை நடுங்கிறதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருக்க தான். ஆனால் அதை கூட பிரேமலதா என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸ்டாலின் வந்து இப்படி கை நடுங்கிட்டு இருக்காரு, அதனால தான் பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் வச்சுச்சு. அப்போ கூட நம்ம சொல்லியிருந்தோம் இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, விஜயகாந்த் வாழ்க்கையை வந்து சீரழிச்சிங்க. ஒரு மனுஷனுக்கு வந்து உடம்பு எப்போ வேணால் எப்படி வேணால் மாறும். விஜயகாந்த் தான் எப்படி இருந்தார், கடைசியில் அவர் வந்து எப்படி மாறினார், கையை கூட தூக்க முடியாமல் மாறினார். அதெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. அது தனிப்பட்ட முறையில் வந்து எல்லாத்துக்கும் எல்லா நோயும் வந்து அது வந்து ஒரு இதாகவே நம்ம பார்க்கக்கூடாது. ஆனால் அப்படிலாம் விமர்சனம் பண்ணுவாங்க பிரேமலதா. சரி அந்த டாபிக் வரும். இப்போ அதை தொடர்ந்து என்ன இருக்குது அப்படின்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 3 நாள் வந்து அப்போலோ மருத்துவமனையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களாமா. ஆனால் முதலமைச்சருக்கு அதில் உடன்பாடு இல்லை. இப்போ நான் கூட வந்து பார்த்திங்கன்னா அவளும் நானும்னு ஒரு புக்கு எழுதியிருக்காங்க அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின். அப்போ அது அந்த விழாவெல்லாம் இருக்குது நான் போயாகணும் அப்படின்னு சொல்லி அவர் முரண்டு பிடிச்சதாகவும் இல்லை அதெல்லாம் வந்து அவங்களே பார்த்துக்குவாங்க, நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுத்தால் தான் உங்கள் உடம்பு வந்து தேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் ஹார்ட்டில் வந்து ஏதோ ஒன்று இருக்குது, அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து இப்போயே சரி பண்ணால் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்திலேருந்து ஒரு குழுவை களத்தில் இறக்கிக்கலாம். ஹைதராபாத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதயத்தை வந்து அறுக்கிறது கொள்வது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நரம்பு தளர்ச்சிக்கு உண்டான அந்த மருத்துவர்லாம் வந்து இறக்கி இப்போ தனி டீம் வந்து போட்டாங்களாமா. ஸ்டாலின் அவர்கள் உடம்பு தேறி வரணும், காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. அப்போது அதுக்கு உண்டான அப்டேட்கள் வந்து வர நம்ம பதிவு பண்ணுவோம். எது எப்படி இருந்தாலும் சரி அரசியல் வந்து வேறு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வேறு. நம்மளும் வந்து சொல்லுவோம் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறது சரியில்லை, அவர் பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்கன்னு வைங்களேன். ஆனால் வந்து இருக்கணும், நல்லா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாகவும் இருக்குது. அவருக்கு நம்மளுடைய ஒரு பிரார்த்தனை வந்து செஞ்சுக்கலாம். எல்லா பிரார்த்தனை செய்கிறீங்களாப்பா,
நாம் தமிழர் கட்சிக்காரங்கெல்லாம் வந்து ஸ்டாலின் மீண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை வந்து போட்டு விடுங்க. இது கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். எதிரியாக இருந்தாலும் நம்ம முதுகில் குத்த மாட்டோம். அதான் அதுக்கு பதில். நன்றி, வணக்கம்.